ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான புஸ்தகத்தை வந்து நம்ம தியானிக்க போறோம். ಈ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಧ್ಯಾನಿಸೋದಕ್ಕೆ ನಾವಿದ್ದೇವೆ. ரோமருக்கு எழுத நிருபம். ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ. அப்போஸ்தலன் பவுல் இது வந்து எழுதினாரு. ಅಪೊಸ್ತಲ ಅಂತ ಪೌಲನೇ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ. இந்த புஸ்தகம் வந்து 16 அதிகாரம் இருக்கு. ಇದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ 16 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ನೋಡ್ತೇವೆ. ஆனா இது வந்து அநேகருடைய வாழ்க்கையை மாத்திருக்கிற ஒரு புஸ்தகம். ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವು ಅನೇಕ ಜೀವಿತವನ್ನ ಬದಲಾಯಿಸಿದಂತ ಒಂದು ಪುಸ್ತಕವಾಗಿದೆ. நிறைய கிறிஸ்டியன்ஸ் ஒரு அவங்க வாழ்க்கை அவங்க மைண்ட் செட்டே கிறிஸ்டியன்ஸோட மைண்ட் செட்டே மாத்தி இருக்குது ரோமர் புஸ்தகம். ರೋಮಪುರ ಪುಸ್ತಕವು ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರ ಒಂದು ಮನಸ್ಸಿನ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಅದು ಬದಲಾಯಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪುಸ್ತಕವಾಗಿದೆ. ஜான் வெஸ்லி அப்படின்ற ஒரு பெரிய பிரசங்கியார் இருந்தாரு, பாஸ்டரா இருந்தாரு எவ்வளவு வருஷம், பெரிய பிரசங்கியார். ಜಾನ್ ವೆಸ್ಲಿ ಅಂತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ, ದೊಡ್ಡ ಉಪದೇಶ ಮಾಡುವ ವ್ಯಕ್ತಿ, ಪಾಸ್ಟರ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ. அவர் வந்து நிறைய ஊழியம் செஞ்சுட்டு இருக்க, அமெரிக்காக்கெல்லாம் போய் ஊழியம் செஞ்சாரு, அங்கெல்லாம் வந்துட்டு ஊழியம் செஞ்சுட்டு திருப்பி இங்கிலாந்து நாட்டுக்கு வந்தார், அவர் சொந்த ஊருக்கு. ಅಮೆರಿಕ ಭಾಗದಲ್ಲಿ ಅನೇಕ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿ ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಪುನಃ ಇಂಗ್ಲೆಂಡ್ ದೇಶಕ್ಕೆ ಹಿಂತಿರುಗಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அங்க வரும்போது ரோமர் புஸ்தகத்தை நிரூபத்தை வந்து ஒரு கமெண்ட்ரி, மார்ட்டின் லூத்தரோட கமெண்ட்ரியை ரோட்ல நின்று ஒருத்தர் சத்தமா வாசிச்சுட்டு இருந்திருக்கிறார். ಮಾರ್ಟಿನ್ ಲೂಥರ್ ಅವರು ಬರೆದಿರತಕ್ಕಂಥ ರೋಮಪುರ ಪುಸ್ತಕದ ಒಂದು ಕಮೆಂಟ್ರಿಯನ್ನ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಓದ್ತಾ ಇದ್ದಾನೆ. அன்னைக்கு அதை கேட்ட அந்த ஜான் வெஸ்லி அன்னைக்கு தான் நான் மனம் திரும்பினேன் நிஜமா அப்படின்னு சொன்னார். ಆವತ್ತು ಆ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಕೇಳಿದಿರ್ತಕ್ಕಂಥ ಜಾನ್ ವೆಸ್ಲಿ ಅವರು ಆ ದಿವಸವೇ ನಾನು ನಿಜವಾಗಿಯೂ ಮಾನಸಾಂತರವನ್ನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಅದೇ ಎಂಬುದಾಗಿ. இவர் காலேஜ்ல ஃபெலோஷிப் மீட்டிங் நடத்தினவரு, பயங்கரமா ஆண்டருக்காக வைராக்கியமா மெசேஜ் கொடுத்தவரு. அவரு சொல்றாரு, என்னைக்கு ரோமர் புஸ்தகத்தை நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேனோ அன்னைக்கு தான் நான் மனம் திரும்பினேன் அப்படின்னே சொல்றாரு. ಸತ್ಯವೇದಗಳನ್ನ ಸರಿಯಾದ ರೀತಿಯ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕರಿಗೆ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ, ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಓದಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ. ಆದ್ರೆ ಯಾವಾಗ ರೋಮಾಪುರ ಪುಸ್ತಕವನ್ನ ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಆ ದಿವಸದಲ್ಲಿ ನನ್ನ ಒಂದು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಲ್ಪಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஸோ அதனால இது நீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு இது கொஞ்சம் நிறைய பேட்டி நான் வந்து நான் ஆரம்ப நாட்கள்ல நான் காலேஜில் இருக்கும்போது ரோம புஸ்தகத்தை படிக்க மாட்டேன், ஏன்னா புரியாது. ಕಾಲೇಜಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ರೋಮಪುರದವರಿಗೆ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ನಾನು ಓದುವುದಿಲ್ಲ, ಯಾಕಂತಂದ್ರೆ ಅದು ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥವಾಗದೇ ಇರತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯವಾಗಿರ್ತಾ ಇತ್ತು. ஆனா இப்போ எனக்கு அதிகமான பிடிச்ச புஸ்தகம் வந்து ரோமர் புஸ்தகம். ஏன்னா அதுல இருக்கிற விடுதலை வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு அருமையான விடுதலை தேவன் வந்து நம்மளுக்கு கொடுப்பார், அதுல இருக்க சத்தியங்களை நம்ம புரிந்து கொண்டால். ಈಗ ಇಷ್ಟವಾಗುವಂತ ಒಂದು ಪುಸ್ತಕ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪತ್ರಿಕೆನೆ. ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಕಾರ್ಯಗಳು ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ತಿಳಿಯುವಂತದ್ದಾಗಿದೆ. ஸோ இன்னைக்கு இது நிறைய காரியம் இருக்கு. இதை பத்தி நான் வந்துட்டு ஒரு அதிகாரத்தையும் ஒரு மணி நேரம் எடுக்கலாம். ಅನೇಕ ವಿಚಾರಗಳಿದೆ, ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯವನ್ನು ಒಂದೊಂದು ಗಂಟೆಗಳವರೆಗೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. பட் ஆனா நம்மளுக்கு எது முக்கியமானதோ அதை மாத்திரம் நான் கவர் பண்ண போறேன். ಆದ್ರೆ ಯಾವುದು ಮಾತ್ರ ಮುಖ್ಯವಾಗಿದೆ ಅದನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ಪರಿಗಣಿಸಲ್ಪಡ್ತೇವೆ. ஸோ இன்னைக்கு 4ல இருந்து 5 அதிகாரம் நம்ம பார்க்க போறோம். ಇವತ್ತು 1ರಿಂದ 4 ಅಧ್ಯಾಯಗಳು, 5 ಅಧ್ಯಾಯ. ಇವತ್ತು ಒಂದು 4ರಿಂದ 5 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. அப்புறம் அடுத்த இது கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாதீங்க. 6வது 7வது 8வது அதிகாரம் பார்ப்போம். ரொம்ப 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 முக்கியமான புத்தகம், முக்கியமான அதிகாரங்கள். ಮುಂಬರುವಂತ ವಾರಗಳಲ್ಲಿ 6, 7, 8 ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳಿದೆ. ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನು ಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಡಿ. யாருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ಇದು ಯಾರಿಗೆ ಉಪಯೋಗವಾಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. பாவம்னா என்ன, ಪಾಪ ಅಂದ್ರೆ ಏನು, ஏன் கிறிஸ்தவனா இருந்தோம் எனக்கு பாவத்தோட எனக்கு ஒரே போராட்டமா இருக்குது, ಕ್ರೈಸ್ತನಾಗಿದ್ರು ಕೂಡ ಯಾಕೆ ಪಾಪದೊಟ್ಟಿಗೆ ನನ್ನ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು ನಡೀತಾ ಇದೆ, எதுக்கு எனக்கு இன்னும் கோபம் சுபாவம் இருக்கு, எனக்கு இன்னும் இச்சை சுபாவம் இருக்கு, இல்லாட்டி சில டைம் வந்து நான் வந்துட்டு திட்டிடுறேன், சண்டை போட்டுடுறேன், ஏன் இப்படி இருக்கிறேன், நான் வந்து வெளியே கிறிஸ்தவ மாதிரி இருக்கிறேன் பட் உள்ள ரொம்ப கஷ்டப்படுறேனே அப்படின்றவங்க யாரா இருக்கிறீங்கன்னா, ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅನೇಕ ಕೋಪಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿರ್ಬೋದು, ಅನೇಕ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಹಸು, ಇದು ಹೊರಗಿನ ಭಾಗದಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತನಾಗಿದ್ರು ಕೂಡ ಆಂತರಿಕದಲ್ಲಿ ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಇನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಂತದ್ದಾಗಿರ್ಬಹುದು. பட்டுன்னு நியாயம் தீர்த்துறேன், மற்றவங்களை பத்தி குறை சொல்லிடுறேன், எரிச்சல் கொண்டுடுறேன், பயந்துடுறேன் அப்படி நம்ம இருக்கிறோம்னா, நம்ம வந்து இந்த ரோமர் புஸ்தகத்தை இன்னும் அதிகமாய் நம்ம ವಿಶ್ವಾಸத்தோடு நம்ம படிக்கும் போது ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ತಕ್ಷಣವಾಗಿ ಕೋಪ ಮಾಡಿಕೊಳ್ತೇನೆ, ತಕ್ಷಣವಾಗಿ ತೀರ್ಪನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳನ್ನ ನಾನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿರುವಾಗ ಈ ಒಂದು ವಿಷಯಗಳಿಗೆ ಉತ್ತರಗಳಾಗಿ ರೋಮಪುರ ಪತ್ರಿಕೆಯು ಅದು ನಿಮಗೆ ಉಪಯೋಗವಾಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. அழகாக இயேசு கிறிஸ்து எப்படி என் வாழ்க்கையில கிரியை செய்வார், பரிசுத்தாவியானவர் எப்படி என் வாழ்க்கையில கிரியை செய்வார் என்றத பவுல் வந்து அழகாக இதை எழுதுறார். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದ್ಭುತವಾಗಿ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತಕ್ಕಂಥದನ್ನ பவுலுன்னு அற்புதமாகி ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஸோ எனக்கு என்னன்னா, நீங்க இது நான் வந்து கவர் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் என்னால் முடியாது. முழு அர்த்தத்தோட வசனத்தை வச்சு நான் கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரே ஒரு நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். இங்க ಅಲ್ಲಿ ವಚನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಇದನ್ನ
ತಿಳಿಸುವುದಕ್ಕೆ ಕಷ್ಟವಾಗ್ತದೆ. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಒಂದು ಆಪ್ಷನ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் வந்து இப்போ 4 அதிகாரம் 5 அதிகாரம் அடுத்த 4 செஷன்ல நான் முடிச்சிருவேன் ரோமர் புஸ்தகத்தை. 4 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ಒಂದು 4 ಸೆಷನ್ಗಳಲ್ಲಿ ರೋಮಾಪುರ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. ஆனா சீரியஸா இருக்கிறவங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில குறைபாடுகள் காணப்பட்டு அப்படின்னு இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்க அதிகமாய் தயவுசெய்து இந்த புஸ்தகத்தை நீங்க படிங்க. ஏதோ மெசேஜ் கொடுக்க வராரு அப்படின்ற நோக்கத்தோடு நீங்க கேட்காதீங்க. நிஜமான ஆழமான உள்ள இருந்து எனக்கு மாற்றம் வேணும் என் வாழ்க்கையிலன்றவங்க நீங்க இதை படிச்சுட்டு என்ன கேள்வி இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல, இல்லாட்டி நீங்க வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் விடுங்க. என்ன வேணா நீங்க வந்து பண்ணுங்க, இல்லாட்டி தனியா உட்காந்து பேசணும்னா கூட வாங்க, நான் தனியா உட்காந்து பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ಆತ್ಮಿಕವಾಗಿ ಅಧಿಕವಾಗಿ ಬೆಳೆಯಲ್ಪಡಬೇಕೆಂಬತಕ್ಕಂಥವ್ರು ಆಳವಾಗಿ ಒಂದು ಸತ್ಯವೇದದ ಒಂದು ಪುಸ್ತಕ ಈ ಒಂದು ರೋಮಾಪುರ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಓದಿ ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಪ್ರಶ್ನೆಗಳಿರಬಹುದು. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಒಂದು ವಾಟ್ಸಪ್ನಲ್ಲಿ ನೀವು ಬರೆದು ಕಳಿಸುವಂಥದ್ದಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ವಾಯ್ಸ್ನಲ್ಲಿ ಕಳಿಸುವಂಥದ್ದಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ನನ್ನೊಡನೆ ಮಾತನಾಡಲ್ಪಡಬೇಕೆಂಬತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ನೀವು ಬನ್ರಿ, ಅದಕ್ಕೆ ನಿಮಗೆ ತಕ್ಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಉತ್ತರಗಳನ್ನು ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಕೊಡುವಂಥವ್ರಾಗಿರ್ತಾರೆ. தூரத்துல இருந்தா போன்ல கூட நம்ம பேசலாம். ದೂರದಲ್ಲಿರುವಂತವರು ಫೋನ್ ಮೂಲಕವಾಗಿ ಕೂಡ ನಾವು ಸಂಭಾಷಣೆಗಳನ್ನು ಮಾಡಬಹುದು. நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு இது படிச்சா எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்ப்ளீட்டா எனக்கு புரியுது. ஏன்னா நான் 100 வாட்டி படிக்கிற வரைக்கும் எனக்கு புரியல ரோமர் புஸ்தகம். ನೀವು ಇದನ್ನು ಓದಿದ್ದೇನೆ ಆದ್ರೂ ಅರ್ಥವಾಗ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದನ್ನು 100 ಬಾರಿ ಓದಲ್ಪಟ್ಟು ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಿಮಗೆ ಅರ್ಥ ಮಾಡುವಂತ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತೇನೆ. இப்போ கூட படிக்கும் போது புது காரியங்களை நோட்ஸை வந்து எழுதிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால யாரும் வந்து எனக்கு இந்த புஸ்தகத்தை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஜீவனுள்ள புஸ்தகம். அந்த வாசிக்க அதிகமாய் ருசி கொடுக்கிற ஒரு புஸ்தகம். ಈಗಲೂ ಕೂಡ ಓದ್ತಾ ಅನೇಕ ವಿಷಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹೊಸ ವಿಷಯಗಳನ್ನು ನೋಟ್ಸ್ ಆಗಿ ನಾನು ಪಡೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಯಾರು ಕೂಡ ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾನು 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಜೀವನದ ಪುಸ್ತಕ ಓದ್ತಾ ಅನೇಕ ಹೊಸ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. சரி, ஓகே, நம்ம கடந்து செல்லலாம். ಬರೋಣ. ஸோ சுவிசேஷம்னா என்ன? ಸುವಾರ್ತೆ ಅಂದ್ರೆ ಏನು? சுவிசேஷம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ಸುವಾರ್ತೆ ಎಲ್ಲಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತಾ ಇದೆ? சுவிசேஷம்னா ஒரு குட் நியூஸ் அப்படின்னா சுவிசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ಸುವಾರ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಒಳ್ಳೆ ಅಥವಾ ಶುಭ ವಾರ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பைபிள் முழுதும் இந்த 4 படத்துல, இந்த ஒரே படத்துல பைபிள் முழுசும் நம்ம கவர் பண்ணிடுறோம். ಸತ್ಯವೇದವು ಈ ಒಂದು 4 ಚಿತ್ರಗಳಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅಡಕವಾಗಿದೆ. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிரியேஷன் என்னது? சிருஷ்டிப்பு. ಅಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿ ಎಂಬುದರ ಕುರಿತಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. படைப்பு, ஏன்னா ஆண்டவர் வந்து படைத்தார் அருமையாய். அந்த தோட்டத்துல வந்து சந்தோஷம், சமாதானம் எல்லாம், ஒரு பாவம் இல்லாத ஒரு இடத்தை வந்து ஆண்டவர் வந்து சிருஷ்டித்தார். ದೇವರಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸಂತೋಷ, ಸಮಾಧಾನ, ಯಾವುದೇ ಕೊರತೆಗಳು ಇಲ್ಲದಿರತಕ್ಕಂತ ಒಂದು ತೋಟವನ್ನ ದೇವರು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் அவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. என்னைக்கு ஆதாம் வந்து பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு இனிமையான கனெக்ஷன் ஆண்டவருக்கும் ಮನುಷ್ಯನಿಗೂ இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೂ ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಿಗೂ ಅಷ್ಟು ಒಂದು ಐಕ್ಯ ಸ್ವಭಾವವನ್ನ ನಾವು ಕಾಣಲ್ಪಡ್ತೇವೆ. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಪಾಪ ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಅಷ್ಟು ಐಕ್ಯತೆಯನ್ನು ಅವರು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ರು. ரெண்டாவது காட்சிக்கு நம்ம போவோம். ಎರಡನೇದಾಗಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ, ಎರಡನೇ ಒಂದು ಪುಟಕ್ಕೆ ಹೋಗೋಣ. மனுஷன் கண்ணுக்கு அழகா பாக்குறதுக்கு ஒரு அந்த தோட்டத்துல ஏவாள் வந்து என்ன பண்ணிடுறா, எப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யறாங்களோ அப்போ விழுந்துடுறாங்க. ಅಲ್ಲಿ ಆದಾಮ ಅವಳು ಅಲ್ಲಿ ಯಾವಾಗ ಒಂದು ಕಣ್ಣಿಗೆ ಸುಂದರವಾಗಿ ಕಾಣುವಂತ ವಸ್ತುವನ್ನು ನೋಡಿ ಪಾಪವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ಅಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. விழுந்து அவங்க வந்து பாவம் வந்து உலகத்துக்குள்ள வந்துருது. ಅವರು ಬಿದ್ದು ಹೋದ ನಂತರದಲ್ಲಿ ಪಾಪವು ಲೋಕಕ್ಕೆ ಅದು ಪ್ರವೇಶಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. உங்க சரி, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சயின்ஸ் மாதிரி, சயின்டிபிக் உதாரணம். இன்ஃபெக்ஷன் வச்சுங்க. ஒரு நோய் என்ன ஆயிடுச்சு? பாஸ் ஆயிடுச்சு. என்னைக்கு அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ, என்னைக்கு பாவத்துல விழுந்தாங்களோ, அந்த பாவம்ன்ற நோய் எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சு. ஆதாமோட குடும்பத்துல இருந்து எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சு. ಅಲ್ಲಿ ವಿಜ್ಞಾನಾತ್ಮಕವಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಹೇಗೆ ಒಂದು ನೋಡ್ತೇವೆ ರೋಗಾಣು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದು ಹರಡಲ್ಪಡುತ್ತದೆ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪಾಪ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಲೋಕದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅದು ಹರಡುವಂಥದ್ದಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಲಿದೆ. இந்த கொரோனா வந்து எப்படி பரவிச்சுன்னு யாராவது தும்னா கூட அவங்களுக்கு போயிடும். அப்புறம் அவங்க இருந்து அங்கங்க போயிட்டே இருக்கும்ல. ஸோ அதே போல பாவம் வந்து எங்கெல்லாம் மனுஷன் இருக்கணும் அங்க பாவம் வந்து ಪರವಿರ್ಚಿ. ಆ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಹೇಗೆ ಅದು ಕೆಮ್ಮಿದ್ರೆ ಸಾಕು ಅದು ಇತರರಿಗೆ ಅದು ಅಂಟುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪಾಪ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಒಬ್ಬರಿಗೂ ಅದು ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ಹರಡುವಂತದ್ದು ವಿಷಯವಾಗಿ ಪರಿಗಣಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்புறம் என்னாச்சு, நிறைய பேர் வந்து வந்தாங்க. ஜனங்களை விடுதலை கொடுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்தாங்க பைபிள்ல. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕರು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ವ್ಯಕ್ತಿಗಳು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಫಸ್ಟ್ ಆಬ್ರಹಾಂ ಬಂದಾರು. ಮೊದಲು ಅಬ್ರಹಾಂ ಬಂದಿದ್ದಾನೆ. ಅವರು ಟ್ರೈ பண்ணாரு. ಆತನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಮೋಸೆ ಬಂದಾರು. ಮೋಶೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವರು ಟ್ರೈ பண்ணாரு. ಆತನು ಕೂಡ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಫುಲ್ ಫೇಲ್ ಆಯ್ತಾರು. ಅಲ್ಲಿ ಕೂಡ ಅವರು ಸೋತು ಹೋದ್ರು. ಸಾಮುವೇಲ್ ಬಂದಾರು. ದಾವೀದ್ ಬಂದಾರು. ಸಾಮುವೇಲ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ದಾವೀದ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. திருப்பி ஃபெயில் ஆயிட்டாங்க. ಪುನಃ ಸೋತು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க,
ஜனங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, முடியல. அவங்களே சந்தோஷமா இருக்க முடியல, ஜனங்களும் சந்தோஷமா இருக்க முடியல. ಅಲ್ಲಿ ಜನರು ಸಂತೋಷದಿಂದಿರುವುದಕ್ಕಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ಬರಲ್ಪಟ್ಟರು ಕೂಡ ಅವರು ಸಂತೋಷವಾಗಿರುವುದಕ್ಕಾಗಲಿಲ್ಲ, ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೂಡ ಕೊಡುವುದಕ್ಕಾಗದೇ ಇರತಕ್ಕಂತ ಪರಿಸ್ಥಿತಿ. ராஜாக்கு அப்புறம் ராஜாக்கள் வந்துட்டே இருந்தாங்க, யாரும் என்ன பண்ண முடியல, ஜனங்களுக்கு மீட்பு வாங்கி கொடுக்க முடியல, ஜனங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கலங்க. ಅಲ್ಲಿ ರಾಜರಿಂದ ರಾಜರು ಅನೇಕ ರಾಜರು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಜನಗಳಿಗೆ ಒಂದು ಪಾಪದಿಂದ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. எவ்வளவு ட்ரை பண்றாங்க, ಎಷ್ಟೋ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கிறாங்க, ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಡ್ತಿದ್ದಾರೆ. ஃபாஸ்டிங் பிரேயர் வச்ச உடனே அந்த 3 நாள் அந்த ஒரு வாரம் சூப்பரா இருக்காங்க. ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கும்போது ಆ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ವಾರ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. பைபிள் கிடைக்குது. யோசாயா வந்து ராஜா வந்து பைபிள் படிக்க வைக்கிறாரு, எல்லாம் படிக்கிறாங்க, கண்ணீர் விட்டு அழுறாங்க பைபிள் படிக்கும் போது. ಅಲ್ಲಿ ಯೋಶನಿಗೆ ಅಲ್ಲಿ ಅರಸನಿಗೆ ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಸಿಗ್ತಾ ಇದೆ, ಅದನ್ನು ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நெஹேமியா வந்து செவுரு கட்ட வைக்கிறாரு, எல்லாரும் ஒரு பெரிய எழுப்புதல் வருதாங்க நெஹேமியாக்கு. ಅಲ್ಲಿ ನೆಹೆಮೀಯನ ಅಲ್ಲಿ ಗೋಡೆಯನ್ನು ಕಟ್ಟುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಎರುರಾಳಿ ಆತನಿಗೆ ಬರಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. அப்படின்னு வந்து பலூன் அப்படியே காத்து போச்சுன்னு அப்படியே அப்படியே ஆயிருது எல்லாரோட. ಅಲ್ಲಿ ಬಲೂನ್ ಗಾಳಿಯಲ್ಲಿ ಹೊಡೆದು ಹೋಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಎಲ್ಲವೂ ಹೊರಟು ಹೋಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சும்மா தற்காலிகமான டெம்பரரி, கொஞ்ச நாள் பரிசுத்தமா இருக்கும், அப்புறம் பழைய வாழ்க்கைக்கு ஜனங்க எல்லாம் போயிருவாங்க, பழைய ಸ್ವಭಾವத்துக்கு அப்படியே போயிருவாங்க. ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಮಾತ್ರ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರ್ತಾರೆ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಪುನಃ ಅವರು ಪುನಃ ತಮ್ಮ ಹಳೆಯ ಜೀವಿತಕ್ಕೆ ಹೋಗುವಂತವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாவம் என்ற விஷம் அவங்கள விட்டு போலங்க. ಪಾಪ ಎಂಬತಕ್ಕಂಥ ವಿಷ ಅವರಿಂದ ಬಿಟ್ಟು ಹೋಗಲೇ ಇಲ್ಲ. பாவத்தின் அந்த 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 பவர், the power of sin வந்து அவங்களை ஆண்டு கொண்டிருந்துச்சு. ಯಾಕಂತಂದ್ರೆ ಒಂದು ಪಾಪ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಶಕ್ತಿಯ ವಿಷ ಒಂದು ವಿಚಾರ ಅವರನ್ನ ಆಳಿಕೊಳ್ತಾ ಇತ್ತು. வருஷத்துக்கு 3 வாட்டி எருசலேம் போகும்போது ரொம்ப பக்தியோட போவாங்க. அப்பா சாமி கோயிலுக்கு போறோம், சாமியை தரிசிக்க போறோம் அப்படின்னு போவாங்க. வீட்டுக்கு வந்து திருப்பி பழைய காரியங்கள் அப்படியே செய்வாங்க. ಅಲ್ಲಿ ವರ್ಷಕ್ಕೆ 3 ಬಾರಿ ಯೆರೂಸಲೇಮ್ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ಅಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಬಹಳ ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿರ್ತಾ ಇದ್ರು. ಪುನಃ ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಾಗ ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. இத முக்காவாசி பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலிருந்து மல்கியா வரைக்கும் அந்த தான் ஸ்டோரி, ரிடெம்ஷன் ஸ்டோரி. மீட்பு வாங்கி கொடுக்க ஒரு மனுஷனா இருக்கானா? ஒருத்தனும் இல்லைங்க. ಅದೇ ನೋಡ್ತೀವಿ, ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ಮಲಾಕಿಯ ಪುಸ್ತಕವರೆಗೂ ರಕ್ಷಣೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ವ್ಯಕ್ತಿಗಳಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಚಾರಗಳು. அப்ப ஆண்டவர் டிசைட் பண்றாரு, ಆಗ ದೇವರಲ್ಲಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, என் ஒரே பேரான குமாரனை, பாவம் இல்லாத என் குமாரனை பாவமா நான் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಪಾಪದ ಅರಿವೇ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಆತನ ಮಗನನ್ನ ಪಾಪದ ಜೀವಿತಕ್ಕೆ, ಪಾಪದ ಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இது ஒரே ஒரு வசனத்துல அருமையா இது வந்து சொல்லப்பட்டிருக்குது. ಒಂದೇ ಒಂದು ವಚನದಲ್ಲಿ ಇದು ಅದ್ಭುತವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತದೆ. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். 2 ಕೊರಿಂಥ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಚನ பாருங்க, சுவிசேஷத்தை எவ்வளவு அழகா, சுவிசேஷனா இதாங்க இந்த வசனத்துல கிளீனா போட்டுருக்கு பாருங்க. ಈ ವಚನದಲ್ಲಿ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, நாம் அவருக்குள், அது செகண்ட் பார்ட் வருவோம் அப்புறம், தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை எனக்காக என் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து பாவமாகினார். ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ಪಾಪ ಸ್ವರೂಪಿಯಾಗ ಮಾಡಲ್ಪಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ. பாவத்துக்கு பலியாக, என் பாவத்துக்காக அவர் பலியானார். ನನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಆತನು ಬಲಿಯಾಗಲ್ಪಟ್ಟನು. பாவமே அறியாத மனுஷன், ಪಾಪವನ್ನೇ ಅರಿಯದಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ. அது வரைக்கும் எருசலேம் ஆலயத்துல போனீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா ரத்த ஆறு ஓடும், ரத்தம் ஓடும். எப்படின்னா அத்தனை 1000, 2000, 3000 ஆட்டுக்குட்டியை வெட்டுவாங்க, அப்படியே ரத்தம் ஓடுமா, அது மலையில இருந்து அப்படியே கீழே ரத்தம் ஓடுமாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಯೆರೂಸಲೇಮ್ ಆಲಯದಲ್ಲಿ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಹಬ್ಬಗಳು ಆಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ 1000, 2000, 3000 ಒಂದು ಕುರಿಗಳ ಒಂದು ರಕ್ತವು ಆ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಭಾಗದಿಂದ ಒಂದು ಆಲಯದಿಂದ ಅದು ಹರಿಯಲ್ಪಡ್ತಾ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ. அது எந்த பாவத்தை மூடிச்சே வெளிய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கலங்க யாரும். ಅದು ಪಾಪವನ್ನು ಮುಚ್ಚಿ ಹಾಕ್ತು ಹೊರತಾಗಿ ಪಾಪದಿಂದ ಯಾವುದು ಕೂಡ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரித்து நம்மளை வந்து நீதிமானாக்கும். ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾಪ ಸಕಲ ಅನೀತಿಯನ್ನು ಪರಿಹರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ என்னாச்சு இந்த இடத்துல வந்து பாருங்க, பாவமே இல்லாதவர், ஒரு இன்னசென்ட் பர்சன் ரோட்ல போற ஒரு இன்னசென்ட் பர்சன் போய் என் தப்பெல்லாம் போய் அவர் மேல போட்டேன்னா எப்படி? அதே போல இயேசு கிறிஸ்து மேல என் தப்பெல்லாம் போட்டாச்சு. ಅಲ್ಲಿ ಬಹಳ ಸೌಮ್ಯ ಸ್ವಭಾವ ಇರತಕ್ಕಂಥ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಮೇಲೆ ಹೋಗಿ ನಾನು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ತಪ್ಪನ್ನೆಲ್ಲ ಆತನ ಮೇಲೆ ಹಾಕುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಮ್ಮ ತಪ್ಪನ್ನೆಲ್ಲ ಹಾಕಿ ಆಯ್ತು. நம்ம பரிசுத்தவான் ஆயிட்டோமா, நம்ம நீதிமான் ஆக்கும்படிக்கு தேவன் இப்படி செஞ்சாராங்க. ಅಲ್ಲಿ ನಾವು ನೀತಿ ಸ್ವರೂಪಗಳಾಗುವಂತೆ ಎಂಬುದಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ மோசே, தாவீது, ஏசாயா, எரேமியா யாரும் பண்ண முடியாததை இயேசு கிறிஸ்து செய்தாருங்க. ಅಲ್ಲಿ ಮೋಶೆ, ದಾವೀದ, ಯೆಶಾಯ, ಯೆರೆಮೀಯ ಯಾರು ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗದಿರತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அதான் அந்த 3வது படம், ரிடெம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅದೇ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ರಕ್ಷಣೆಯ ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ, மீட்பு, விமோச்சனை அப்படின்னு ಹೇಳ್ತಾರೆ. ವಿಮೋಚನೆಯ ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾರೆ. கடைசியாக என்ன பார்க்கிறோம்?
பார்க்கிறோம் பைபிள் ஸ்டோரி. ಕೊನೆಯದಾಗಿ ಏನೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಲ್ಪಡ್ತೀವಿ. பைபிள் உள்ளதான். இந்த 4 படத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கனால பைபிள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. லாஸ்ட் என்னதுன்னா புது சிருஷ்டிப்பு. எப்போ நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டனோ நான் புது சிருஷ்டியா மாறிடுறேன். ಯಾವಾಗ ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರ್ತೇನೋ ಆಗ ನಾನು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அதே அதிகாரம் 5வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். கொஞ்சம் முன்னாடி போங்க, மேல 4 வசனம் போங்க முன்னாடி. என்ன சொல்லுது? ಅದೇ ಅಧ್ಯಾಯದ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 17ನೇ ವಚನವನ್ನು ಓದೋಣ. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டியா போயிடுறான். பழையவைகள் ஒளிந்து போய் பழைய பாவ சுபாவத்தின் வாழ்க்கை ஒளிந்து போகுது, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதுசாயிருச்சு. ಹೀಗಿರಲಾಗಿ ಯಾವನಾದರೂ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿದ್ದರೆ ಅವನು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗುವನು. ಇಗೋ ಪೂರ್ವಸ್ಥಿತಿ ಹೋಗಿ ಎಲ್ಲ ನೂತನವಾಯಿತು. இதாங்க சுவிசேஷம். இதே சுபவார்த்தை. இது புது சான்று எல்லாம் மாத்திரார். நம்ம எதெல்லாம் நம்ம எப்படியா நம்ம தப்பு பண்ணிட்டு இருந்தோமோ அந்த வாழ்க்கை இல்லாம நம்மள புது வாழ்க்கை கொடுக்கிறார். அது எப்படின்றத நம்ம ரோமர் புத்தகத்துல இன்னைக்கு பார்க்க போறோங்க. இந்த அடுத்த 2 வாரத்துல நம்ம பார்க்க போறோம். ತಪ್ಪಾದಂತ ವಿಷಯಗಳನ್ನ ತಪ್ಪಾದಂತ ವಿಷಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಿದ್ವಲ್ಲ, ಅವೆಲ್ಲಾ ವಿಷಯಗಳನ್ನ ಎಲ್ಲಾದಂತ ವಿಷಯಗಳನ್ನ ತೆಗೆದುಹಾಕಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಮಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅದನ್ನೇ ನಾವು ಬರುವಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ 2 ವಾರಗಳಲ್ಲಿ ಒಂದು ರೋಮಪುರ ಪತ್ರಿಕೆ ಪುಸ್ತಕಗಳಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸುವಂತರಾಗಿದ್ದೇವೆ. இன்னொரு கதையை சொல்றேன், நிஜமா நடந்த கதை. ಇನ್ನೊಂದು ಕಥೆಯನ್ನು ಹೇಳ್ತೀನಿ, ನಿಜವಾಗಿ ನಡೆದಿರತಕ್ಕಂತ. மார்ட்டின் லூத்தர் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தாரு. ಮಾರ್ಟಿನ್ ಲೂಥರ್ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾನೆ. 1500 ನೂற்றாண்டுல 1500 ವರ್ಷಗಳಲ್ಲಿ. அப்ப வந்து பைபிள் யார் கையிலயும் இருக்காதுங்க. ಆಗ ಸತ್ಯವೇದವು ಯಾರ ಕೈಗಳಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. பைபிள் இல்லன்ன உடனே பைபிளோட சத்தியம் ஜனங்களுக்கு தெரியாதுங்க. ಸತ್ಯವೇದದ ಒಂದು ಸತ್ಯ ಜನರಿಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. சோ ஜனங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்றாங்களோ அதான் உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. ಜನಗಳೆಲ್ಲ ಸತ್ಯವೇದ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಅವರು ಉಪದೇಶ ಮಾಡ್ತಿದ್ರು ಅದೇ ಸತ್ಯಾಂಶ ಎಂಬುದಾಗಿ ನಂಬತಕ್ಕಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ. பைபிள் வந்து லத்தீன் பாஷையில தான் இருக்கும். பாஸ்டர் ஐயா கிட்ட மட்டும் தான் பைபிள் இருக்கும். ಸತ್ಯವೇದವು ಅದು ಲ್ಯಾಟಿನ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇತ್ತು, ಅದು ಪಾಸ್ಟರ್ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ಇರ್ತಾ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ. எனக்கு பைபிள் படிக்கணும்னு ஆசை இருந்தா கூட படிக்க முடியாது, ஏன்னா எனக்கு ಲ್ಯಾಟಿನ್ ಭಾಷೆ வராது. அதான் ಯಾಕೆಂತಂದ್ರೆ ನನಗೆ ಇಷ್ಟ ಇದ್ರೂ ಕೂಡ ನಾನು ಓದಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸಕ್ತಿ ಇದ್ರೆ ಅದು ಕೂಡ ಆಗೋದಿಲ್ಲ. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಲ್ಯಾಟಿನ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಒಂದು ಸತ್ಯವೇದವಿದೆ. சோ சபை என்ன பண்ணுச்சு? ಸಭೆ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? சபைக்காரங்க என்ன பண்ணாங்க? ಸಭೆಯವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ, ஜனங்களை ஏதாவது காசு கொடுத்து மன்னிப்பு வாங்கிடலாம் அப்படின்னு, நீ பாவம் செஞ்சிருக்கிறியா காசு கொடு உனக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ಅವರು ಸಭೆಯವರೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು ಅಂತಂದ್ರೆ, ನೀನು ತಪ್ಪನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ಯಾ, ಹಾಗಾದ್ರೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಪತ್ರ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಕಾಸನ್ನು ಕೂಡ ಕ್ಷಮಾಪಣೆ ಪತ್ರ ತಗೊಳ್ಳು ಎಂಬುದಾಗಿ. முழங்கால் போட்டு நீ சர்ச் படிய ஏறி சர்ச்சுக்கிட்ட வா, உனக்கு பாவம் மன்னிக்கப்படும். ಅಲ್ಲಿ ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ನೀನು ಸಭೆ ಒಂದು ಮೆಟ್ಟಲುಗಳನ್ನು ಹತ್ತಿ ಸಭೆಗೆ ಬಾ, ನಿನ್ನ ಕ್ಷಮಾಪಣೆ ಸಿಗಲ್ಪಡುತ್ತದೆ. சர்ச்சை சுத்தி வா, எருசலேமுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போ, அப்போ உன் பாவம் மன்னிக்கப்படும். ಸಭೆನ ಸುತ್ತಿ ಬಾ, ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಒಂದು ಬಾರಿ ಹೋಗು, ನಿನ್ನ ಒಂದು ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಓದಲ್ಪಡುತ್ತದೆ. இவ்வளவு நாள் உபவாசம் இரு, உன் பாவம் மன்னிக்கப்படும். ಇಷ್ಟು ದಿವಸ ಉಪವಾಸದಿಂದಿರು, ನಿನಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಸಿಗ್ತದೆ. முழங்கால நின்னு ரத்தம் வர்ற வரைக்கும் ஜெபி, நீ அப்போ உன் பாவம் மன்னிக்கப்படும். ಮೊಣಕಾಲು ನಿಂತ್ಕೊಂಡು ರಕ್ತ ಬರುವವರೆಗೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, ನಿನಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಸಿಗಲ್ಪಡುತ್ತದೆ. யோர்தான் நதியில போய் நீ முழுங்கி ஞானஸ்தானம் எடு, அப்போ உனக்கு பாவம் மன்னிக்கப்படும். ಯೋರ್ದಾನ್ ಒಳಗೆ ಹೋಗಿ ನೀನು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳು, ಆಗ ನಿನಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಸಿಗಲ್ಪಡುತ್ತದೆ. பைபிள்ல இல்லாத காரியத்தை என்ன பண்ணிட்டாங்க பிரசங்கியார்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಲ್ಲದೇ ಇರತಕ್ಕಂತ ವಿಷಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಉಪದೇಶ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. செத்து போனவங்க மாமா இருக்காரா, அவர் பாவத்துல செத்தாரா, அவருக்கு நீ காணிக்க கூட இப்ப ஜெபம் பண்றேன், அவர் பரலோகத்துக்கு போயிடுவாருங்க அப்படின்னு. ನಿಮ್ಮ ಮಾಮನಿಗಾಗಿ ಅವರು ಪಾಪದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ, ಅವರಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ, ಹಣವನ್ನು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ. எப்போ இதெல்லாம் நடந்துச்சு? ಯಾವಾಗೆಲ್ಲ ಇದು ನಡೀತು? ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க முடியாத நாட்களிலே இப்படிலாம் நடந்துச்சு. டார்க் ஏஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருளான யுகம், இருள் யுகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த காலங்கள் ஒரு 1300 வருஷம் இப்படி இருந்துச்சு. ಅಲ್ಲಿ 1300 ವರ್ಷಗಳವರೆಗೂ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅಲ್ಲಿ ಕತ್ತಲೆ ಆಳ್ವಿಕೆ ಎಂಬುದಾಗಿರುವಂತಹ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಸತ್ಯವೇದಗಳನ್ನು ಓದೋದಕ್ಕೆ ಆಗದಿರತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳು ಆ ಒಂದು ಜನರಿಗೆ ಅದು ಹಚ್ಚುವಂತದ್ದಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ. மார்ட்டின் லூத்தர் என்றவர் என்ன பண்ணாரு, இந்த பிரசங்கியார் ஆவறதுக்கு, ஃபாதர் ஆவறதுக்கு பைபிள் காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு. ಮಾರ್ಟಿನ್ ಲೂಥರ್ ಅವರು ಪಾಸ್ಟರ್ ಆಗೋದಕ್ಕಾಗಿ ಸತ್ಯವೇದ ಶಾಲೆಗಳನ್ನು ಓದ್ತಾ ಇದ್ದಾರೆ. எவ்வளவோ ட்ரை பண்றாரு, தவம் இருந்து பாக்குறாரு, பாவம் என்ன விட்டு போயிரும், நான் ஒத்த கால நின்று ஜெபம் பண்றேன், நான் நடந்து ஜெபம் பண்றேன், நான் முழங்கால இருந்து கத்தி ஜெபம் பண்றேன், நான் ஜெப கூட்டத்துக்கு போறேன், எனக்கு எப்படியாவது எனக்கு இந்த பாவ சுபாவம் என்கிட்ட இருக்கிற சுபாவம் உள்ள வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கேன், நான் இதுல இருந்து விடுதலை கிடைக்கிறது எனக்கு இது இல்லையா அப்படின்னு வந்து ரொம்ப ಟ್ರೈ ಪண்றாரு ಅವರು. ரொம்ப ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಯತ್ನಗಳನ್ನ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಮೊಣಕಲ್ನಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಮೊಣಕಲ್ನಲ್ಲಿ ಒಂದು ದೇವಾಲಯದ ಮೆಟ್ಟಲುಗಳನ್ನು ಹತ್ತುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಒಂದು ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಒಂದು ಆಲಯಗಳನ್ನು ಸುತ್ತುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು, ಪಾಪದಿಂದ ವಿಮುಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ರೂ ಕೂಡ ಅದರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ಅವರಿಂದ முடியல, ಸಾಧ್ಯವಾಗ್ತಾ ಇಲ್ಲ. மோசமா போயிட்டு இருக்கு நிலைமை. ಬಹಳ ಮೋಸಕರವಾದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. வெளிப்படையா பார்க்கும்போது ஃபாதர் ಅವರು
ಬಾಹ್ಯವಾಗಿ ನೋಡುವಾಗ ಅವರು ಫಾದರ್ ಆಗಿದ್ದಾರೆ. உள்ள வந்து ரொம்ப மோசம், ரொம்ப பாவ சிந்தனை, பாவ யோசனைகள் வந்து நிரம்பி கிடக்குறாரு. ಅಲ್ಲಿ ಆಂತರಿಕವಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಪಾಪದ ಆಲೋಚನೆಗಳು, ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳು ಬಹಳವಾಗಿ ತುಂಬಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಆಗಿರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்போ என்னாச்சு? ಆಗ ಏನಾಯ್ತು? ரோமர் புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிச்சார். ಆ ರೋಮಪುರ ಪುಸ್ತಕವನ್ನು ಬರೆದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. ஏன்னா இவர் பைபிள் காலேஜ்ல லத்தீன் பாஷை எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்திருந்தாங்க. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಲ್ಯಾಟಿನ್ ಭಾಷೆಯನ್ನು ಹೇಗೆ ಓದುವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. படிக்க ஸ்டார்ட் பண்ணாருங்க. ಓದೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ. படிச்சு அப்படியே அவர் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. ಓದಿದ ನಂತರದಲ್ಲಿ ಅವರ ಜೀವಿತವೇ ಬದಲಾಗಲ್ಪಟ್ಟಿದೆ. முக்கியமான ஒரு வசனத்தை சொல்வாருங்க. இதன் அடிப்படையில தான் நான் வந்து இந்த முழு இதை வந்து நான் வந்து கவர் பண்ண போறேன். இந்த 2 வசனம் வந்து அவர் வாழ்க்கையே மாத்தின வசனங்கள். ಆ 2 ವಚನಗಳು ಅವರ ಜೀವಿತವನ್ನೇ ಬದಲಾಯಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಚನಗಳು. ಆ ಒಂದು ವಚನಗಳ ಆಧಾರಿತವಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮುಗಿಸುವುದಕ್ಕೆ சோ ನೋಡ್ತೀವಿ. இந்த வசனத்தை 2 பேரும் நம்ம கொஞ்சம் கவனமா நம்ம படிப்போம். படிச்சதுக்கு அப்புறம் இதோட அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். ಆ 2 ವಚನಗಳನ್ನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಇದೊಂದು ವಚನಗಳ ಅರ್ಥವನ್ನು ನಾವು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சுவிசேஷம்னா என்ன? ಸುವಾರ್ತೆ ಅಂದ್ರೆ ಏನು? சுவிசேஷத்தோட வல்லமை என்ன? ಸುವಾರ್ತೆಯ ಒಂದು ಮಹಿಮೆ ಅಂದ್ರೆ ಏನು? படிப்புமா 16வது அதிகாரம் 16வது வசனம் 17. ரோமர் 1 16 17. ರೋಮಪುರ 1:16-17. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்க நீ ஓதி கன்னಡ. ಆ ಸುವಾರ್ತೆಯು ದೇವರ ಬಲಸ್ವರೂಪವಾಗಿದ್ದು ಮೊದಲು ಯಹೂದರಿಗೆ ಆಮೇಲೆ ಗ್ರೀಕರಿಗೆ ಅಂತೂ ನಂಬುವರೆಲ್ಲರಿಗೂ ರಕ್ಷಣೆಯನ್ನ ಉಂಟು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. ಏಕೆಂದರೆ ದೇವರಿಂದ ದೊರಕುವ ನೀತಿಯು ಅದರಲ್ಲಿ ತೋರಿ ಬರುತ್ತದೆ. ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವನೆಂಬ ಶಾಸ್ತ್ರೋಕ್ತಿಯು ಪ್ರಕಾರ ಆ ನೀತಿಯು ನಂಬಿಕೆಗೆ ಫಲವಾಗಿದ್ದು ನಂಬಿಕೆಯನ್ನ ಪ್ರಕಟಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. பாருங்க இந்த வசனத்தை படிச்ச உடனே அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய பாரமே இறங்கிருச்சான் அவர் வாழ்க்கையில. ಆ ವಚನಗಳನ್ನ ಓದಿದ ನಂತರದಲ್ಲಿ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಭಾರವೇ ಅದು ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಾಸವಾಯಿತು. அவர் எழுதுறாரு இந்த வசனத்தை படிச்ச உடனே ஐயோ இந்த சத்தியத்தை தெரியாத ஜனங்க இருக்காங்களே, கோடிக்கணக்கான ஜனங்க உலகத்துல இருக்கிறாங்களே கிறிஸ்தவங்க அப்படின்னு வந்து அவர் வந்து ரொம்ப கவலைப்பட்டாராம். ಈ ವಚನಗಳನ್ನ ಅರ್ಥವನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳತಕ್ಕಂತ ಅನೇಕ ಕೋಟಿಗಳ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಜನಗಳು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಬಹಳ ಚಿಂತೆಯಿಂದ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. உடனே என்ன பண்ணாரு? என் கிரியைகள்னால அல்ல, நான் பண்ற நல்ல காரியத்தினால நான் ரட்சிப்பை பெற முடியாது. எதனால பெற முடியும்? எதனால நீதிமான் வாழ்வான்? விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ்வான். the righteous will live by faith. அந்த விசுவாசம்ன்றது அப்படியே பிடிச்சுக்கிட்டாராங்க அவங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಮಾಡುವಂತ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳಿಂದಾಗಿ ಅಥವಾ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದುವಂತದ್ದಲ್ಲ, ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವನು ಎಂಬುವಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಬಹಳ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. இதாங்க ஆணித்தனமான சத்தியங்க. பைபிளோட சத்தியம் நான் வாரம் பிரசங்கம் பண்றேன்னா எதுக்குன்னா இந்த ஒரு வசனத்துக்காக, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ಈ ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ವಾರ ನಾವು ಸತ್ಯವೇದಗಳ ಉಪದೇಶಗಳನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂತಂದ್ರೆ ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವನು ಎಂಬುದಾಗಿ. நம்மளுடைய கிரியைகள் அல்ல, ನಮ್ಮ ಕ್ರಿಯೆ ಅಲ್ಲ. எவ்வளவு பைபிள் படிச்சேன், எவ்வளவு ஜெபிச்சேன், அதெல்லாம் வந்து ரெண்டாவது. ஆழமான முதலாவது சத்தியம் விசுவாசம். ಅಲ್ಲಿ ನಾನು ಎಷ್ಟು ಸತ್ಯವೇದನ ಓದಿದ್ದೇನೆ, ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಮುಖ್ಯವಲ್ಲ, ಎಷ್ಟು ಆಳವಾದಂತ ನಂಬಿಕೆ ಆತನಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತದೆ. இது எப்படி என் வாழ்க்கையை மாத்தும் நீங்க ஒரு கேள்வி இருக்கலாம் உங்களுக்கு. இப்போ ಇದು ಹೇಗೆ ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತದೆ ಎಂಬುದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಬಹುದು. அதை தான் நம்ம பார்க்க போறோம். இன்னும் வர 2 வாரங்கள்ல எப்படி இது என் வாழ்க்கையை மாற்றும், என் யோசனைகளை மாற்றும், என் எதிர்பார்ப்புகளை மாற்றும், என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தை எப்படி மாற்றும்ன்றதை நம்ம பார்க்க போறோம். ಇದು ಹೇಗೆ ನನ್ನ ಒಂದು ಜೀವಿತವನ್ನ, ನನ್ನ ಆಲೋಚನೆಗಳನ್ನ, ನನ್ನೊಂದು ಹವ್ಯಾಸಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನಮ್ಮ ಒಂದು ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಗೆ ಈ ವಿಷಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅದು ಬದಲಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು